ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெசின் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெசின் ஆர்ட்டோட பேசிக்ஸ் எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சாலும் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இது பிகினர் இல்லைனா ரெசின் ஆர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாமா? சிம்பிளாக 4 பாயிண்ட்ஸ் தான். ரெசின் அப்படின்னா என்ன, அதுக்கான பொருட்கள், ரெசின் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட், ரெசின் அப்படின்னா என்ன? ரெசின் அப்படின்னா என்ன? ரெசின் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் தான். இதை காமனாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, கிராஃப்ட், ஆர்ட் இது மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ரிசர்வேஷன் பண்ணி அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். இது லிக்விடில் தான் இருக்கும். இப்போ ரெசினோடு சேர்ந்து ரெசின் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஹார்ட்னர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரெசின் ஒரு பாட்டில், ஹார்ட்னர் ஒரு பாட்டில். இது ரெண்டும் கரெக்டான ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி சம் டிசைன்ஸ்லாம், கலர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஆர்ட் பீஸை கொண்டு வர முடியும். இது ஒரு ஃபார்மில் கெட்டியாகும். அதுக்கு ஏரும் ஹீட்டும் நமக்கு அந்த ரெசின் கெட்டி ஆகிறதுக்கு தேவைப்படும். காமனாகவே ரெசினில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா எப்பாக்சி ரெசின், அக்ரிலிக் ரெசின், சிலிகான் ரெசின், யூவி ரெசின். இப்போ உங்களுக்கு ரெசின் ஹார்ட்னர்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா அதுக்கான பொருட்கள். இதுதான் நம்மளோட மெயினான கண்டென்ட். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரெசின் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் திங்ஸ் வாங்கினாலே போதும். கற்றுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இப்போ நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். நான் ஒரு பிகினர் தான். நான் கற்றுக்க தான் திங்ஸ் இன்னும் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதுக்கான திங்ஸ் என்னென்ன வாங்கணும், என்னென்ன நான் வாங்கி ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெசின் தான். ரெசின் ஹார்ட்னர்னு சொல்லியிருப்பேன்ல, அதில் இது சேர்ந்த மாதிரி இப்படி தான் வரும். நான் சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். பெருசாக இருக்கிறது ரெசின். அந்த பாட்டிலில் போட்டிருக்கோம் ரெசின் எது, ஹார்ட்னர் எதுன்னு, அதை பார்த்துக்கணும். ரெசின் 100 கிராம்லையும் ஹார்ட்னர் 50 கிராம்லையும் இருக்கும். இது 2:1 ரேஷியோ பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணவே முடியும். இன்னும் வேறு ரெசினில் இது மாறுபடும். இப்போ இதில் 2:1 போட்டிருக்காங்க. சிலதில் 1:1, 3:1 இந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதை முக்கியமாக நம்ம கவனித்து பார்த்துக்கணும். இந்த ரேஷியோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இது எப்படி நம்ம அளந்து ஊற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சில பேர் ஸ்பூனில் அளந்துடுவாங்க, சில பேர் மெஷரிங் கப்பில் அளந்துருவாங்க. அப்புறம் வெயிட்னிங் ஸ்கேல் இருக்கும், அதுலேயும் அளவிடலாம். இப்போது 2:1 அப்படிங்கிற போது ஸ்பூனில் அளக்குறோம் அப்படின்னா 2 ஸ்பூனு ரெசினும் 1 ஸ்பூன் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணணும். வெயிட்னிங் ஸ்கேலில் அளக்கும்போது 2:1 அப்படின்னா ரெசினில் 10 கிராம் ஊற்றிட்டோன்னா ஹார்ட்னரில் 5 கிராம் ஊற்றணும். இப்படி தான் அளவிடணும். இது 2:1 ரேஷியோவுக்கு 1:1னா சிம்பிள் தான். 10 கிராம் ரெசின்னா 10 கிராம் ஹார்ட்னர். நம்ம ரேஷியோவை கரெக்டாக அளந்து ஊற்றினா தான் நமக்கு ஃபஸ்ட்டு நல்லாவே ட்ரை ஆகும். தப்பாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்படியே வலியும். ஸோ ரேஷியோவை கரெக்டாக அளந்து ஊற்றிக்கணும். இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு மோல்டு. நான் இந்த மாதிரி கீச்சைன் செய்கிற மோல்டு வாங்கியிருக்கேன். இதிலேயே சர்க்கிள், ட்ரையாங்கிள்லாம் இருக்குது. இதில் நம்ம இயரிங்ஸ் கூட மேக் பண்ணிக்கலாம். அடுத்து ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ண பிளாஸ்டிக் கப்பு, அப்புறம் பேப்பர் கப்பு. பட் பேப்பர் கப்பு தேவையில்லை, பிளாஸ்டிக் கப்பே போதும். அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இப்போது கலர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். லைட்டர் வாங்கினேன், இதுவும் ரொம்ப யூஸ் ஆகாது. லைட்டர் எதுக்குன்னா, நம்ம ரெசின் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறப்போ பபிள்ஸ் வரும். அப்போது ஃபயர் பட்டால் பபிள்ஸ் போயிடும். அதுக்காக தான் அந்த லைட்டர் வாங்கினது. ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் அதை எதுவும் பண்ணாமல் சும்மா மிக்ஸ் பண்ணதோடய அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த 10 மினிட்ஸ்லேயே அந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும். ஸோ லைட்டர் நமக்கு தேவையில்லை. அடுத்து கிளிட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். இது சில்வர் கலரில். அப்புறம் ஐஸ் ஸ்டிக்கு அதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் ஸ்பூனு. ரெசினில் கலர் மிக்ஸ் பண்ண ரெசின் ஹார்ட்னர் அளந்து ஊற்றிக்கிறதுக்கு ஸ்பூன் தேவைப்படும். ஸோ ஸ்பூனை வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் வாங்கிக்கிறதும் நல்லது. நெக்ஸ்ட்டு கீச்சைன் ரிங்கு. இது கனெக்டரோடு சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆல்கஹால் இங்கு 3 கலர்ஸில் இருக்குது, வயலட், ப்ளூ, ஸ்கை ப்ளூ. அப்புறம் இது என்னென்னா இயரிங்ஸுக்கு உள்ள ஹூக்ஸு, அப்புறம் ப்ரேஸ்லெட்டுக்குள்ளது. இப்போதைக்கு அவ்வளோதான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் ரெசின், மோல்ட், அப்புறம் கீச்சைன் ரிங் இது மட்டும்தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இதெல்லாம் 700-800 ரூபா அந்த மாதிரி தான் வந்துச்சு. மற்ற குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் தான் வாங்கினது. அப்புறம் முக்கியமாக 2 திங்ஸ் வாங்கலை.
அது வாங்கிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அது என்னென்னா க்ளவுஸு, மாஸ்க்கு, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இதில் இப்போ நம்ம பார்த்ததில் சிலது தேவைப்படாமலும் இருக்கும், இதில் நிறையா இன்னும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்ட்ராவாக வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். பட் நான் லோ பட்ஜெட்லேயே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிள் திங்ஸ் வாங்கியிருக்கேன். லாஸ்ட் ஒன், எப்படி க்ரியேட் பண்ணுறது? சிம்பிள் தான். நம்ம மிக்ஸ் பண்ண ரெசினை மோல்டில் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிசைன்ஸ் மோல்டில் ஃபில் பண்ணலாம், கலர் மிக்ஸ் பண்ணலாம், நிறைய இருக்குது. ரெசினை மோல்டில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெசின் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ரெசினை ஊற்றணும். ரெசினை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு பத்திரமா ஒரு பிளேஸில் எடுத்து வச்சிடணும். பிளாஸ்டிக் டப்பா இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை லைட்டாக ஏர் உள்ளே போகிற மாதிரி மூடி வச்சிடணும். கரெக்டாக 24 மணி நேரத்துக்கு அப்புறமா போய் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது எந்த இதுவும் இல்லாமல் ரெசின் நல்லா ப்ராப்பராக வந்திருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண ரெசின் ஆர்ட் இது தான். நான் நினச்ச மாதிரியே இந்த ஃபஸ்ட்டு பண்ணது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் சூப்பராக வந்துடுச்சு. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ரெசின் ஆர்ட் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நீங்கள் கிராஃப்டோ கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.